வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஷர்பர்னா அரசு. இன்றைக்கி வந்து வலிகளுக்கான நிவாரணி தான். ஸோ வலிகள் வந்து எதனால் வருது? வலி தான் வரும். திடீர்னு ஒரு முதுகில் ஒரு பிடிப்போ, நெக்கில் ஒரு பிடிப்போன்னா அப்படியே நம்ம துடிச்சு போயிடுறோம். ஸோ அதுக்கு பெயின் கில்லர்ஸ் போடுறோம். அதுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இதுலேருந்து ஈஸியாக வெளில வரதுக்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறேன். அதுக்கு உள்ளுக்க வந்துட்டு டெய்லியுமே குடிக்கக்கூடிய ஒரு நம்ம கிச்சனில் இருக்கிற எளிய ஒரு 2-3 பொருட்களை வச்சு பண்ணுற ஒரு கஷாயம் மாதிரி தான். அது ஒரு டீனே சொல்லலாம். ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நம்மளோட உள்ளங்கையில் அடக்கும். ஸோ அது அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹிப் ரீஜன் எல்லாமே வந்து இப்படி பேக்கில் வந்துடும். கையோட பேக் சைடில் கட்டை விரல் கீழே இருந்து நெக்கோட இது வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் டேப்பிங் பண்ணணும். டேப்பிங்னால் நீங்கள் காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் ஆயில் ஏதாவது லைட்டாக தடவிட்டு எவ்வளோ முடியுமோ இந்த டேப்பிங் பண்ணுறதுன்னு அங்கே மைல்டாக ஒரு பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு தட்டணும். 2 கையிலுமே பண்ணணும். இந்த கட்டவிரல் ஏரில் பின்னாடி இந்த கழுத்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மசாஜ் கொடுத்துடணும். இது டெய்லியுமே இது நீங்கள் காலையில் எழுந்த உடனே சிம்பிள் எக்ஸசைஸ் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகாது. இதை பண்ணிவிடுங்க. இதை பண்ணிவிட்டு நைட்டும் பகல்லையும் வந்துட்டு இப்போ நம்ம டீ காஃபி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கலையே அதை கொஞ்சம் ஒரு 10-20 நாள் தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிற ரொம்ப சிம்பிள் ரெமெடி இது எல்லாமே வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு கொடுத்து ஈவன் நானும் எடுத்து அதை ரிசல்ட் எடுத்தது தான். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் 2 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகமே சோம்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு சாதா ஜீரகமும் நம்ம டெய்லியும் ரசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுவும் 1 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். இது 3யுமே நல்லாவே கொதிக்கணும் இந்த சென்ஸ் 2 டம்ளராக வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 டம்ளராவது வரணும். சிம்மில் வச்சு நல்லா கொதித்து உள்ளவே நல்ல கலர் மாறும். அது மாறின பிறகு வடிகட்டிட்டு ஒரு 5-6 ட்ராப்ஸ் வந்துட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இது வந்து எனக்கு இப்போ நான் 10 ட்ராப்ஸ் போட்டுப்பேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். நீங்கள் சாப்பிடும்போது ஒரு 5 ட்ராப்ஸே போதும். அதை போட்டுட்டு நல்ல டீ குடிக்கிற மாதிரி சிப்பாக குடிக்கணும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் நைட்டு சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுவேன். இல்லை காலையில் எனக்கு பண்ண முடியல அப்படின்றவங்க நைட் மட்டுமாவது எடுக்கும்போது உங்களுக்கு அது தேவையில்லாத கேஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீ ஆகிடும். குடலுக்கு உண்டான கட் ஹெல்த் அதுதான் மெயினாக நம்ம பராமரிக்கணும். அது நல்லா இருந்தாலும் நம்ம மூளை நல்லாயிருக்கும். ஏன்னா மூளையும் குடலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து குடலுக்கு வந்து அந்தளவுக்கு பெருங்குடலுக்கோ சிறு குடலுக்கோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ இந்த ஒரு ட்ரிங்க் வந்து அதுக்கு வந்து நல்லாவே அது உள்ளே இருக்கிற தேவையில்லாத அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது பழைய மோஷன் எல்லாத்தையுமே வெளியே தள்ளி உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இது பண்ணுங்கள். எது பண்ணாலுமே ஒரு 21 டேஸ் நம்ம கண்டினியூவாக பண்ணணும். 2 வேளை எடுத்திங்கன்னா ஒரு 11 நாள் எடுங்க. இல்லை என்னால் ஒரு வேளை மட்டும்தான் எடுக்க முடியும்னா தொடர்ந்து வந்துட்டு ஒரு 1 டைம் தான் எடுக்க முடியும்னா ஒரு அப்படி 21 டேஸ் எடுங்க. இல்லை 2 தடவை எடுக்கிறது வந்து 11 டேஸ்லேயே போதும். எதுவுமே வந்து நம்ம கண்டினியூவாக எடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. 2 நாள் 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ இது பண்ணுங்கள். இந்த டேப்பிங் பண்ணுறதும் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு வலிகள் நம்ம வலி வந்துடுச்சுன்னா நமக்கு என்னென்னவோ தோணும். அன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ரிப்ஸில் வந்து பிடிச்ச உடனே அந்த பெயின் குனிஞ்சு எதுவுமே எடுக்கக்கூட முடியல. வீட்டில் உடனே ஸ்கேன் பண்ணணும், அது பண்ணணும், எனக்கு அது நல்லா தெரியும் கேஸ் பிடிப்பு தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ இப்போ என்ன பண்ணேன் நெடில் போட்டுப்பேன். அதுக்கு உண்டான சில இதில் நான் பண்ணிப்பேன். ரெமெடிஸ் நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ தெரியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு பயம் வந்துடும் நமக்கு. நம்ம பயந்தாலே வந்து நம்ம கிட்னி வந்துட்டு ரொம்ப பயந்தனாலே நம்ம அடினல் வந்து கிளாண்ட் வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ பயம் வந்து கிட்னியை வந்துட்டு பலவீனப்படுத்தும். இப்போ ரொம்ப அதட்டினீங்களே குழந்தைங்க வந்து யூரின் போயிடுவாங்க. பிளாடரும் கிட்னியும் வந்துட்டு வீக் ஆகும். ஓவராக பயந்து எடுத்ததுக்கெல்லாம் பயம். நீங்கள் பாருங்கள் யாரெல்லாம் வந்து கிட்னி பேஷண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த ட்ரிங்க் ஒன்று எடுத்துகிட்டு இந்த டேப்பிங் இது பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது பண்ணுங்கள் எல்லாமே. ஏன்னா பெயின் வந்துடுச்சுனாலே நமக்கு பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் வந்தால் பல கற்பனைகள் ஓடும். நம்ம மனசு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லைனாலே எல்லா வியாதிகளுமே நமக்கு வந்து உட்காந்துக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் இது பேஸ் இது தான். எப்போ நம்ம ரொம்ப பயப்படுவோம் பெயின் வந்துடுச்சு அப்படின்னும் போது ஐயோ இது வலிக்குது எதுவாக இருக்குமோ அதுவாக தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக தலைவலி இருந்துச்சுனாலே எனக்கு அது வந்துருச்சோ இது வந்துருச்சோ நம்ம கற்பனை ஓடிட்டே இருக்கும். ஸோ தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு காரணத்தால் தான் வந்திருக்கும். பசியால் இருந்திருக்கும், வெயிலில் போயிட்டு வந்திருக்கும், ஓவராக திங்க் பண்ணுறது, டென்ஷன் ஆகிறது இதனால இருக்கும். இல்லை கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் தலைவலி வரும். ஸோ இது எல்லாமே நம்ம மறந்துட்டு ஏன் தலை வலிச்சுட்டே இருக்கு நேற்றுலேருந்து விண்ணு வலிக்குதா பயந்துட்டேன்னுவாங்க. ஸோ அந்த பயத்தெல்லாம் தூக்கி அப்படி வச்சுட்டு மெயினாக வந்துட்டு இது பண்ணுங்க. ஏன்னா நான் இது முத்ராஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். நமக்கு பெயின் வந்துடுச்சுன்னும் போது முத்ராலாம் உட்காந்து நம்ம பொறுமையாக பண்ண முடியாது. ஸோ இம்மிடியேட்டாக இந்த மாதிரி ஒரு கஷாயம், இது ஒரு டீ தான், சோம்பு டீன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இதை குடிச்சிட்டு நல்லா சிப்பாக டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிங்க.
இதை குடிச்சிட்டு இந்த டேப்பிங் எக்ஸசைஸ் இது ஒன்று பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பேக் போன், ஹிப் ரீஜன் எல்லாமே இது. சரி, ஏதாவது ஒரு ஆயில் போட்டுட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு டேப்பிங் பண்ணலாம். ஸோ இது 2 கையிலுமே காலையில் எழுந்தது பண்ணலாம், இல்லை காலைல டைம் இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்துன்றது நம்மளுடைய ஹெல்த் அவேர்னஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு வலின்னா நம்மளே போய் பயந்து பல கற்பனை பண்ணாமல் அந்த வலி எப்படி வந்துட்டு வெளியே வர்றது, அதுலேருந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் தேடுறத பார்க்குறேன். இங்கே எல்லாமே நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாததான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த ஜீரகம் வெந்தயம் இதுக்கெல்லாம் என்ன செலவாகிட போகுது, அது வந்துட்டு நீங்கள் போட்டு டெய்லி நம்ம டைம் தான் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொஞ்சம் டீ காஃபியோ குடிச்சு பழகிடுச்சுன்னா காலைல எம்டி ஸ்டமக் இது குடிங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து டிஃபனுக்கு அப்புறமா கூட ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கூட குடிச்சிக்கோங்க. உங்களுடைய எந்த இதையுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் வரல சொல்ல, பட் உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் தான் அதை மெனக்கடணும். இப்போ நம்ம ஹெல்த்துக்கு இப்போ இதை எடுக்கிறதுனால எனக்கு நல்லா இருக்குது, பெயின் இல்லை, ரொம்ப ஹாப்பி தானே அப்படி இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து காலையிலேயும் முடிஞ்ச அளவுக்கு எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். தொடர்ந்து ஒரு வாரமாவது 2 வேளையும் குடிக்கிறதுக்கு பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீக்லி 1 சண்டேனா இந்த இது 2 வேளை எடுத்துக்கணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹெல்த்து தான் இன்றைக்கி பெரிய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான். ஏன்னா நிறைய நம்ம சம்பாதிக்கிற எல்லாம் பண்ணுறோம், ஆனால் ஹெல்த்தை வந்துட்டு அதுக்கு என்ன சொல்கிறோம், அது ஹெல்த்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுடுறோம். ஹெல்த்தை விட்டுட்டு தான் நம்ம மற்ற எல்லாத்தையும் ஓடி ஓடி சம்பாதிப்போம். ஸோ இன்றைக்கி காலத்தில் யார் பெரிய கோடீஸ்வரன்னா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க தான். ஸோ அந்த கான்செப்டில் ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் தான் இதில். இதை பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ரெமடிலாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எனி டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.